அங்கே கருப்பு கருப்பாக தெரியுதுல்ல ஏதோ மேப்பு மாதிரியெல்லாம், அது என்னென்னா மேலே மேகம் இருக்குல்ல அதோட ஷேடம், அதோட நிழல் படுற இடம் தான் கருப்பு கருப்பாக இருக்குது. ஆமாம், இந்த வியூ நீங்கள் பார்க்கணுன்னா இது மாதிரி பெரிய ஒரு மலை மேலே ஏறி பார்த்து தான் இந்த வியூ தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது பிரான்மலை, நத்தம், சிங்கம்புணரி, பொன்னமராவதி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இப்போ பிரான்மலையில் நிற்கிறோம். விநாயகர் கோயிலை விட்டு அப்படியே பண்ணோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகர் கோயில். இருங்க ப்ரோ கூப்பிட்றாரு. வாவ், இதெல்லாம் வீடியோவில் பார்த்து ரசிக்கக்கூடியது இல்லைங்க, நேரில் வாங்க வந்து இதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அங்கே வருங்க. வாவ் சூப்பர், அங்கே போகணும் கண்டிப்பாக. மேகம் வர்றதை பாருங்க, சில்னஸ் தெரியுதுல்ல. பார்த்துங்க, தர்கான்னு சொன்னாங்கல்ல அது இது இங்கே தான் இருக்கு பாருங்க. தர்கா கீழே உள்ள வில்லேஜஸ். சா இங்கேயே இருந்துடலாங்க எதுவுமே இல்லாமல், அப்படி இருக்குங்க. நமக்கு மறந்துடும் பவர் பேங்க் கொண்டு வாங்க, வீடியோ எடுத்துகிட்டு வரும்போதே எல்லாம் இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நான் கீழே போகிறேன். இது அடுத்து முருகர் கோயிலுங்க. ப்ரோ இறங்கி வர்றாரு பாருங்க, இந்த இதில் அப்படியே இறங்கி வர வேண்டியதான். கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா கடுமையாக விழுக்கும். நான் ஷூ கட்டிட்டேன், வர முடியாதுன்னே சொல்லி. ஆமாம், ரிஸ்க் எடுக்காதீங்க, வயசானவங்களாக இருந்தாலும் பார்த்து வாங்க. இன்னும் ஆஃப் ஆகலை போனேன். ஆகிடும். ஸோ என்னதுலேயும் மொபைல் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் தர்காவை இங்கேருந்து காட்டுறேன். பார்த்தீங்க நான் உள்ளே போவேன் இப்போக்கி, ஆனால் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அடுத்து முருகரை பார்க்க போகிறேன். முருகரை பார்த்து வந்துடுறேன். இது காலில் நினைக்கணும், அதனால தான். ஏன்னா அங்கேருந்து வியூ பார்த்துட்டு வந்துடலாம்ல. இப்படி தான் போட்டிருக்கு. இந்த சுனை எங்கெங்க இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. இதெல்லாம் வீழ்த்திட்டு விழுந்தோன்னா போக வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக, மோச்சம்தான். அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்து விட்டோம், வந்தாச்சு வந்தாச்சு. முருகா பாருங்க, வியூவை பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் மனுஷனுக்கு? ஒருத்தான ரைடுங்க நம்ம தலைவர் கூப்பிட்டு வந்தார் இன்னைக்கு. ஓகேவா, மழை வர மாதிரி இருக்கு. இதுக்கு அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் பண்ண மாதிரி என்ன பரம்பு மலை என்ன ப்ரோ எழுதியிருக்கு? யார் கொடுத்தாங்கன்னு இருக்கு. அப்படியா? சரி ஓகே, கட் பண்ணிங்க. ஸ்டெப்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நாங்கள் இறங்கியிருப்போம். ஃபுல்லாக மழையில் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் இறங்கணும். என்ன ஆக போகிறோன்னு தெரியல, செம்ம மழை இங்கே. ப்ரோ ஒதுங்கி நிற்கிறாப்புல, நான் அதெல்லாம் நின்றுட்டு இருக்கேன். நல்ல நான் ரெயின் கோட் எடுத்து வந்தேன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சேன். நீங்கள் லைட்டாக தெரியுறீங்க, நான் தெரியலண்ணா. ஓகே பார்ப்போம் என்ன ஆகிறோன்னு தெரியல.